Hi friends, welcome to Crown Tasty சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. எப்பவும் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தின்னு சாப்பிட்டே போர் அடிக்குதா? அப்போ உங்களுக்கு தான் இந்த ஈஸியான டிஃபன், ஹெல்த்தியான டிஃபனும் கூட. இந்த டிஃபனுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது. சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சுட சுட சாப்பிட்லாம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இட்லி, தோசை, பொங்கலுக்கெலாம் நீங்கள் என்ன தொட்டுக்கிட்டு சாப்பிடுவீங்களோ அதே வகையான சட்னி வகைகள், சாம்பார் வகைகள் இதுக்கும் நல்லா பொருத்தமாக இருக்கும். இப்போது இந்த டிஃபனை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஃபன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பருப்பு ஊற வைக்க போகிறோம். பாசி பருப்பு ஊற வைக்கிறேன். நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அரிசியும் பருப்பும் அளந்துக்கோங்க. 1 கப் அளவு பாசி பருப்புக்கு 1/4 கப் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். நான் IR20 பச்சரிசி சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பச்சரிசி வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி விட்டு நல்லா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதற்கு பிறகு குடிக்க நம்ம எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. இது அப்படியே அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். மெஷர்மெண்ட் கப்பில் தான் அளக்கணும் அப்படிங்கிறது இல்லை. டம்ளர் வேறு எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 4க்கு 1 அப்படிங்கிறது தான் அளவு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு எவ்வளவு நல்லா அரிசியும் பருப்பும் ஊறி வந்திருக்கு. பாசி பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும். நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். அந்த ஊற வச்ச தண்ணியோடையே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். நான் 2 முறையாக அரைக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்து இது போல் கொஞ்சம் மைய அரைச்சிருக்கேன். அடுத்த முறை நம்ம அரைப்போம் இல்லைங்களா, மீதம் இருக்க அரிசி பருப்பை அப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு முறையே போட்டு அரைக்க போகிறீங்க, கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரவை பதத்தில், அதாவது நம்ம உப்புமா செய்வோம் இல்லைங்களா, அந்த உப்புமா ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் திரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்டாக அரைச்ச மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாவை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் டிஃபன் செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் உடனே செஞ்சிடலாம். இதில் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகத்தை நீங்கள் 1-2 இடித்து கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து செய்கிறதுனால நம்ம இதை செய்யும் பொழுது இந்த ரெசிபி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பேக்கிங் சோடா, சோடா உப்பு, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது 2 சிட்டிகை அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அது மேலே விட்டுட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இதனோடையே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நல்ல பெரிய சைஸில் இருக்க பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் விதைகள்லாம் எடுத்துட்டு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன். அதற்கு அடுத்தது பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். அதாவது நல்ல சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணாதீங்க, இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துட்டோம், கலந்து விடுறோம். இதில் நீங்கள் விருப்பப்படலைன்னா ஆப்ப சோடாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆப்ப சோடா சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம குறைவான அளவு சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால எப்பொழுதாவது ஒரு முறை சேர்த்துக்கலாம், அதை பற்றி எந்த தவறுமே இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு டைரெக்டாக நம்ம இதை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஆப்ப சோடா சேர்த்தோம் இல்லைங்களா, அது மாவில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடாயும் காஞ்சிருச்சு. காஞ்ச சமயத்தில் இது போல் குழி கரண்டியில் மாவை எடுத்து 1/2 கரண்டி அளவு மாவு சேர்த்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது. தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும், நமக்கு வேகாது. இதே போல் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது போல் லைட்டாக நமக்கு ஓரங்கள்லாம் வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் தனி மிளகாய் தூள் எடுத்து இது போல் தூவி விட்டுடுங்க.
இது காரத்துக்கும் அந்த மிளகாயோட ஃப்ளேவரும் சாப்பிடும்பொழுது நமக்கு நல்லா இருக்கும். நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்க விருப்பப்படலைன்னா மிளகுத்தூள் கூட மேலே தூவிக்கலாம். இப்போ தேவையான அளவு தூவியாச்சு. அதற்கு மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது தீ நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. அப்படி இருந்தால் தான் அடைகள் நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ ஓரம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் உங்களோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. திருப்பி போடும் பொழுது நல்லா முருகலாக வரும் அப்படின்றதுனால நான் எண்ணெய் சேர்த்தேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இது எடுக்க வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த பின்பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் நமக்கு செவந்து வந்திருக்கு. இது போல் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் மிளகாய்த்தூள் கொஞ்சம் குறைவாக தான் நான் சேர்த்தேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிடும்பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இதே போல் நம்ம வச்சுருக்க மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் ஹாட் பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஆறுற வரைக்கும் கூட இது சாஃப்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா கூட நீங்கள் இதை சாம்பாரோட சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த ரெசிப்பியை நீங்கள் கொடுத்து விடலாம். இது போல் கடாயில் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, தோசைக்கல்லில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கும்பொழுது மெல்லிஸாக ஊற்றாதீங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் சேர்த்தா அந்த மாவே உங்களுக்கு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.